மதுரை மத்திய சிறையில் நடைமுறைப்படுத்தப்பட்ட தமிழக அரசின் நடப்போம் நலமுடன் வாழ நடப்போம் திட்டம் மதுரை மத்திய சிறையிலும் நடைமுறைப்படுத்தப்பட்டது. தமிழகம் முழுவதும் பொதுமக்கள் தங்கள் உடல் நலனை பேணி காக்கும் வகையில் 8 கிலோமீட்டர் நடைபயிற்சி மேற்கொள்ளும் திட்டம் மக்கள் நல்வாழ்வு துறை மூலம் தமிழக முதல்வரால் இன்று தமிழகம் முழுவதும் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இத்திட்டத்தினை மதுரை மத்திய சிறையில் சிறைத்துறை டிஜிபி அமரேஷ் புஜாரி வழிகாட்டுதலின் பேரில் சிறைகளில் உள்ள சிறைவாசிகளும் தங்கள் உடல் நலத்தை பேணும் வகையில் நடைபயிற்சி மேற்கொள்ளும் திட்டத்தினை மதுரை சரக சிறைத்துறை டிஐஜி பழனி மற்றும் மத்திய சிறை கண்காணிப்பாளர் பொறுப்பு பரசுராமன், ஊரக மற்றும் மருத்துவத்துறை இணை இயக்குனர் டாக்டர் செல்வராஜ் மற்றும் சிறை மருத்துவர்களாகியோர் கலந்து கொண்டு சிறைவாசிகள் நடைபயிற்சி மேற்கொள்ளும் திட்டத்தினை துவக்கி வைத்தனர். இதுகுறித்து சிறைத்துறை அதிகாரிகள் தெரிவித்ததாவது: தினந்தோறும் சிறைவாசிகள் சிறை வளாகத்திற்குள் நடைபயிற்சி மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நடைபயிற்சி மேற்கொள்ளும் சிறைவாசிகளுக்கு அவர்களது எடை மற்றும் சுகர், இரத்த அழுத்தம் ஆகியவை தினந்தோறும் கண்காணிக்கப்படும். சிறை மருத்துவ குழு 1 மாத காலத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் குறித்து கண்காணித்து அறிக்கை அளிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் நடைபயிற்சி மேற்கொள்வதால் ஏற்படும் பலன் குறித்தான குறும்படம் சிறைவாசிகளுக்கு திரையிடப்பட்டு அவர்களுக்கு விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் இன்று நடைபயிற்சி துவக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளனர். உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.